எப்பயுமே Qualcomm SoCக்குன்னு ஒரு தனி கெத்து இருக்க தான் செய்யுது. இன்னைய வரைக்கும் மார்க்கெட்ல அப்படி ஒரு இமேஜ் இருந்தாலும் கூட, அது கொஞ்சமா வேனிஷ் ஆற மாதிரியே ஒரு ஃபீலிங்க. அப்ப கண்டிப்பா இவங்க ஏதாவது ஒரு ஸ்டண்ட் குடுத்தே ஆகணும். அப்படிதான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 8 சீரிஸ் ப்ராசஸர் அப்படின்னு ஒண்ணு போயிட்டு இருந்தது. 8 சீரிஸ்னு சொல்றத விட 800 சீரிஸ் ப்ராசஸர் வரிசையா வந்துட்டு இருந்தது. 800, 801, 805, 810 அதே வந்து 2 கோரை வந்து கழட்டிட்டு 808, 820, 21 அப்படியே வரிசையா 888 பிளஸ் வரைக்கும் நீங்க பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு சில சேஞ்சஸ் நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி இந்த Dimensity 5 வேற 9000 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயங்கரமா பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். இவன் எப்படி டேக்கிள் பண்றதுன்னு போது தான் இவங்க 8 Gen 1 அப்படின்னு கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. பட் அது பேக் ஃபயர் ஆனாலும் இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 Gen 2 நல்லா இருந்தது அண்ட் 8 Gen 3 இது வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்கு. அண்ட் அடுத்து 8 Gen 4 அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது அங்கே தான் ட்விஸ்ட். ஏன்னா 8 Elite அப்படின்னு வரப்போகுது. ஏன் Elite அப்படின்னு கேட்டிங்கன்னா கஸ்டம் ஓரியன் கோர்ஸ் அப்படிங்கிறத தான் அவங்க X Eliteல யூஸ் பண்ணுறாங்க. அதாவது லேப்டாப்ஸ்க்காக அவங்க பண்ணாங்க இல்லையா, அந்த SoCல இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிகரேஷனை தான் இனிமேல் உங்களுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா வெறும் 8 சீரிஸ் ப்ராசஸர் மட்டும் கொடுக்க போறாங்க. அதனால இனிமேல் இதை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Elite அப்படின்னு கூட போறாங்க. மேபி 8 Elite 1, 2 இருக்க போதா இல்லாட்டி வந்து இயர் பேஸ்டா இருக்க போதான்னு தெரியல. ஆனால் கூலிங் மெக்கானிசம் ஆஸ் வெல் அஸ் வந்து இந்த மாதிரியான SoC லைட்டை அண்டர் கலெக்ட் பண்ணி கொடுத்தாலே போதும், வேற லெவலில் இருக்க போது பர்ஃபார்மன்ஸ்.